பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். புதுச்சேரியிலிருந்து முத்துகிருஷ்ணன். இன்றைய தினம் நவகோள்களில் சந்திர பகவானை பற்றிய எனது அனுபவத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆவலில் இந்த பதிவு. அதை 2 உதாரண ஜாதகங்களும் கொடுத்தா இன்னும் சிறப்பாக அப்படிங்கிறதுக்காக 2 உதாரண ஜாதகங்களை மேலே கொடுத்துருக்கேன். இப்போது சந்திர பகவானை பற்றி புதுசாக எதுவும் தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிச்சி எதுவும் சொல்ல போகிறதில்ல. நமது முன்னோர்கள், நமது ஆசிரியர்கள், நமது வழிகாட்டிகள் கொடுத்த பதிவை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த வகையில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 யோகங்கள். இந்த 11 யோகங்களில் 7 யோகங்கள் சுபயோகமாகவும் 4 யோகங்கள் அசுபயோகமாகவும் அமையுது. இந்த வகையில் இந்த சந்திர பகவானை பற்றிய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் எனக்கு இந்த சந்திர பகவானை பற்றிய ஒரு சிறப்பான விளக்கங்களை அளித்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா லக்ன பலன் அப்படிங்கிற புத்தகம். லக்ன பலன் விதியும் விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலின் ஆசிரியர் கீழவளவு கே. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இதை வெளியிட்ட பதிப்பகத்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோமீரா பதிப்பகம், தம்பம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதிட நூல் ஆசிரியருக்கும் பதிப்பகத்தாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அருமையாக சந்திர பகவானை பற்றி சிறப்பாக ஒரு குழப்பமான மனோநிலையில் இருந்தது ஒரு தெளிவை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை ஆசிரியருக்கும் பதிப்பகத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போது ஆசிரியர் சொல்கிற அந்த 11 விதிகளை பார்ப்போம். சந்திரனால் ஏற்படக்கூடிய சுப யோகங்கள் 7. சந்திர அதியோகம், சந்திரிகா யோகம், கல்யாண சகட யோகம், சசி மங்கள யோகம், சுனபா யோகம், அனபா யோகம், துருதார யோகம். இந்த 7 யோகங்களும் சுபயோகமாக கருதப்படுது. சந்திரனால் ஏற்படக்கூடிய இந்த 7 யோகங்களும். அடுத்ததாக அசுப யோகம் அப்படின்னு சொல்லிட்டு 4 சொல்கிறாரு. அந்த 4 யோகங்களில் சகட யோகம், கேமந்துரும யோகம், சந்திர சண்டாள யோகம், மாதுர் நாச யோகம். இந்த 4 யோகங்களும் கொஞ்சம் சிறப்பில்லாத யோகமாக ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இப்போ இந்த யோகங்கள் எதன் அடிப்படையில் நமது முன்னோர்களும் ரிஷி பெருமக்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரக சேர்க்கைகள். இந்த கிரக சேர்க்கைகளை தான் யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை ஒரு ஜாதக பலன் பார்ப்பதற்கு முன்னால் சந்திரன் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்குது, எப்படி இருந்தால் அதன் பலன் பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக உணர முடிந்தது. அந்த எப்படி இருந்தால் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சந்திரனை பொறுத்தவரையிலும் சுபஸ்தானங்களில் இருப்பது, சுபர்களோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு. அடுத்ததாக சந்திரன் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் இருப்பதும், பாவக்கோள்களுடன் சேராமல் இருப்பதும் சிறப்பு. அடுத்ததாக சந்திரனுக்கு 8ஆம் இடம் பலம் பெறாமல் இருப்பது சிறப்பு. சந்திரன் நேசமாகாமல் இருப்பதும் சிறப்பு. இது ஒரு சுருக்கமான விதி. இப்படி இல்லாமல் சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 2,
5, 7, 9, 11, 10 போன்ற இடங்களில் இருப்பது மிகச் சிறப்பான ஒரு பலனை ஜாதகர்களுக்கு வழங்குது. அந்த வகையில் இந்த சந்திரன், சிவபெருமான இந்த சந்திரன் மற்றைய கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு பலன் இந்த சந்திரனுக்கு உண்டு. தேய்பிரையும் வளர்பிரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிலை. அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்ததாக சந்திரன் ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சந்திரனையும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு உணர்த்தியது இந்த புத்தகம் தான், இந்த ஆசிரியர் தான். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அனுபவத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ மேலே உள்ள 2 ஜாதகங்களுக்கு சந்திரனுடைய நிலையை வச்சு எடுத்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல முதல் கட்டம் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல நிலை தான். 4ஆம் இடம் ஆட்சி பலம், நல்ல நிலை. ஆனா இந்த நிலை சிறப்பான பலனை கொடுத்ததா அப்படின்னாக்கா இல்லை. எந்த விதத்துல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா, மேஷ லக்னத்துக்கு 2 பொறுப்புகளுமே இவர் தான் வைக்கிறார். முதல் பொறுப்பு 4ஆம் அதிபதி, தாயார் ஸ்தானம். அடுத்ததா வண்டி, வாகனம், சொத்து, சுகம். இந்த காரகர் பாவகர் இரண்டுமே இவர் தான். பாவாதிபதியும் இவர் தான், காரகரும் இவர் தான். இந்த விதத்துல இந்த சந்திரன் இவரை, இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் இந்த சந்திரன் பலவீனப்பட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் அதில் பாபகர்த்தாரி தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அமைஞ்சது. ரெண்டாவது, சந்திரனுக்கு 8ல் சனி பகவான் நின்றது. இந்த 2 நிலையுமே ஜாதகரை தாயாரை பிரிக்க செய்தது. மற்ற விஷயங்கள் அனைத்திலுமே இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் தான். சின்ன வயசுலேயே தாயாரை பிரிந்தார். இந்த பிரிவு அப்படின்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் அதிகமான வார்த்தைகளை பலன் சொல்லும்போது நான் சொல்கிறதில்ல. சுருக்கமாக ஒன்று சிறப்பில்லைன்ற வார்த்தையை பயன்படுத்துவேன், இல்லாட்டா அதையும் தாண்டி கொஞ்சம் இன்னும் எப்படின்னா கேட்டாங்க அப்படின்னாக்கா, வற்புறுத்தி கேட்டாங்க அப்படின்னாக்கா, இது அம்மாவை விட்டு பிரித்து வைக்கங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்லுவேன். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகத்தில் மேலே சொன்னோம் இல்லைங்களா, 4ஆம் இடம் சிறப்பில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அந்த விதத்தில் இந்த ஜாதகருக்கு நாளின் என்ற சந்திரன் தாயை இவர் பிரிந்தார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு. அடுத்ததா இன்னொரு ஜாதகம், 2வது ஜாதகத்துக்கு வருவோம். இது மகர லக்னம், கன்னியா ராசி. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 8ஆம் இடம் வளர்த்துருக்கும். லக்னப்படி 4ஆம் இடம் பலவீனப்பட்டிருக்கும். சந்திரனுக்கு 8ஆம் இடம் வளர்த்துருக்கும். சூரியன் ஆட்சி தானே, உச்சந்தானே, இது எப்படி அப்படின்னு கேட்கலாம். 4ஆம் இடத்துல அட்டமாதிபதி சூரியன் பலம் பெற்றிருப்பார். சுகஸ்தானம் பலவீனப்பட்டது. அந்த சுகஸ்தானத்தை 10ஆம் இடத்துல நின்ற சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்ப்பாங்க. இதே போல் சுக்கிரனும் சனி செவ்வாயும் இந்த இடத்துல பரிவர்த்தனை பெறுவாங்க. 4ஆம் இடம் அட்டமாதிபதி 4ஆம் இடத்துல பலமாகி அது ஒரு புறம் இருந்தாலும், சந்திரனுக்கு 8ஆம் இடம் பலப்படுவது அந்த அளவுக்கு சிறப்பில்லை.
நூலாசிரியர் அங்கங்கே ஒரு சில வார்த்தைகளை அதிகமாக சொல்லுவார். எப்படி அப்படின்னாக்கா, சந்திரன் பலவீனப்பட்டால் அப்படின்னு சொல்லி ஜாதகரின் உடல், மனம், புத்தி பேதலிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவருடைய புத்தகங்களில் பல இடங்கள்ல பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை நம்மளுடைய பயணத்தில் அதை ஆய்வு செய்யும்போது அதற்கான விளக்கங்கள் நமக்கு சிறப்பாக புலப்படுது. இந்த 2 ஜாதகமுமே என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பயணத்தில் பார்த்த ஜாதகங்கள். இதில் இவருக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, 2வது ஜாதகத்தில் அவர் சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா, உடல், மனம், புத்தி இவற்றை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இவருக்கு வந்து உடல் பலவீனப்பட்டது. எந்த வகையில் அப்படின்னாக்கா, இவருடைய இடது கை ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவருடைய இடது கை பின்னமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த இடது கையை அப்புறப்படுத்திட்டாங்க. ஸோ சந்திரன் ஒரு ஜாதகத்தின் ஒரு அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எந்த அளவுக்கு ஒரு உண்மை அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம், அதன் பிறகு நாம் பார்த்து வந்த விஷயங்கள் மிக சிறப்பாக உணர்த்தியது. அந்த சிறப்பாக உணர்த்திய அந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் இந்த பதிவு. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்பட்ட விதிகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம பழக்கப்பட்ட விதிகள் தான், ஏற்கனவே பார்த்த விதிகள் தான். இருந்தாலும் இது ஒரு பார்த்து கேட்டவங்களுக்கு இது ஒரு ரிப்பீட்டடாக இருந்திருக்கும். ஒரு ஒரு திரும்பவும் ஒரு திருப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு, இப்போதான் நான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விதிகள் ஓரளவுக்கு வந்து கூடுதல் சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இன்னும் இந்த சந்திர பகவானை பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாக தேவைப்படுது, இல்லை இந்த விதிகளை பற்றிய விளக்கங்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாக்கா, நீங்கள் மேலே நான் சொன்ன அந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, பராசர மணிமன்ற குழுவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது புதுச்சேரியிலிருந்து முத்துகிருஷ்ணன். நண்பர்களே, அனைவருக்கும் அனைத்து இன்பங்களும் மகிழ்வுகளும் சிறப்பாக கிடைக்கட்டும். மகிழ்வித்து மகிழ்வோம் நண்பர்களே. நன்றிகள், வணக்கம், வாழ்க வளமுடன்.